பெருமான் என்று பெருமையோடு சொன்ன சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இதோ மெல்ல மெல்லமாக பெருமான் தேரிலே ஆரோகணிப்பதற்காக தேரை வளமாக செல்கிறார். தேரிலே பார்க்கிறேன் செந்தூர கொடி, பச்சை கொடி, நீலக்கொடி மற்றும் அழகான நந்திக்கொடிகள், வாழை, கமுகு, தோரணம், வாழை குலை எல்லாம் இயற்கையாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. தேர் செயற்கை தேராக இருந்தாலும் இயற்கை அம்சங்கள் பொருந்திய அற்புதத்தை நாங்கள் இந்த வேளையில கண்ணார கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதோ தேருக்கு பெருமான் எழுந்தருகிற அற்புதத்தை பார்க்கிறோம். எங்கள் சர்வமங்கள ரூபனாக, எங்கள் ஆதி ரூபனாக, எங்கள் விநாயகனை நாங்கள் இந்த வேளையிலே மனதார பிரார்த்தனை பண்ணுகிறோம். என்ன புண்ணியம் செய்தனை விளங்கி நின்ற அற்புத தேரில் நின்னருளை யாவரும் உணர எழுந்தரும் மாளாத நீர்நில வளமிகுந்த மருதனுணாவில் பதியினிலே வேளாண்மை செய்து வீட்டிருக்கும் வீரகத்தி பேர் விநாயகரே பக்தி செய்யடியார் புடைசூழ பல்வகை மங்கள இசையோங்க சித்திரத்தேரில் எழுந்தருக திசையெங்கும் அமைதி நிலை பெறவே எத்தனை எத்தனை சேதங்கள் எத்தனை செய்ய முடியாது. பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் அடித்து வைத்துதான் எதுவும் தொடங்க வேண்டும். தேங்காய் அரோகரா இதோ பஞ்சாலார் தீபம் பெருமானுக்கு காண்பிக்கப்படுகிற அற்புதத்தை பார்க்கிறோம். இப்போது நாங்கள் கும்பாபிஷேகம் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. 3 கண்களினுடைய இந்த தேங்காய் வலிமையாக ஓடு கொண்டிருக்கிறது. நீங்கள் அதிலே பார்த்தால் தெரியும், வலிமையான ஓடு இருக்கிறது. அந்த வலிமையான ஓடு எங்களுடைய ஆணவத்தை குறிக்கும். மனிதர்களுக்கு எங்களுக்கு நான் எனது என்ற அகங்கார மமகாரம் உண்டு. இந்த அகங்கார மமகாரம் தான் எங்களுக்கு பல துன்பங்களை செய்வதுண்டு. நான் செய்தேன், என்னுடைய வீடு, எந்தை என்று சொல்லிக் கொள்வோம், அல்லது நான் செய்தேன் என்று சொல்லுவோம். அப்படி சொல்லுகிற போது அவரிடம் ஆணவம் மிகுதியாக இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஆணவம் போல வலிமையானது இந்த தேங்காய் சிரட்டை. அந்த தேங்காய் சிரட்டையை சுவாமிக்கு முன்னுக்கு அடித்து சிலர உடைக்கிற போது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற வெண்மையான பருப்பு வருகிறது. கூறப்பட்டிருக்கிறது. இந்த வெண்மையான பருப்பு உங்களுக்கு தெரிகின்றது. அது தூய்மையான உள்ளத்தை குறிக்கும். நாங்கள் அன்பு, கருணை, பக்தி, இரக்கம், தாய்மை குணங்கள் இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்ள கமலமல்லால் பிள்ளையாருக்கு முன்பு சிறு தேங்காய் அடிக்கலாம். நன்மை காரியங்களுக்கு ஒருபோதும் சிறு தேங்காய் அடிக்கக்கூடாது என்று எங்களுடைய சைவ சம்பிரதாயம் சொல்கிறது. அவற்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது சிறு தேங்காய் அடித்திருக்கிறார்கள். பெண்கள் ஒரு நாளும் சிறு தேங்காய் அடிக்கக்கூடாது. சைவ மரபிலே பெண்கள் சிறு தேங்காய் அடிப்பது கிடையாது. காரணம், பெண்கள் கருவிலே குழந்தையை சுமப்பதால் கருவிலே சுமக்கிற பெண்கள் ஒரு நாளும் சிறு தேங்காய் அடிக்கக்கூடாது. அவர்களுக்கு கருணாசம் உண்டாகும் என்று சொல்கிறது எங்களுடைய நூல். ஆக
ஆகவே பெண்கள் சரிபாதியாக அடித்து வைக்க வேண்டுமே தவிர சிலர் தேங்காய் அடிக்கக்கூடாது என்று எங்கள் சைவ சமய நூல்கள் கூறியிருப்பது பேருக்கு தெரிவதில்லை. இப்பதான் சிலர் தேங்காய் அடிக்கிறார்கள். மேலும் ஒரு காலத்திலே விடமாட்டார்கள், முந்தின காலத்திலே பெரியவர்கள் விடமாட்டார்கள். ஆகவே பெண்கள் சரிபாதியாக அடித்து வைக்கலாம். ஆனால் ஆண்கள் தான் சிலர் தேங்காய் அடிக்க வேண்டும். அதுவும் கல்லிலே அடிக்க வேண்டும். தலையிலே 2 தேங்காயை முட்டி அடிக்கக்கூடாது. சில இடங்களிலே தவறாக அப்படி அடிப்பார்கள், அது பிழை. இங்கே கல்லிலே அடிக்கிறார்கள், அதுதான் சரியான முறை. இப்படி இந்த தேங்காயை அடித்து கர்மநாசம் வேண்டி எங்கள் பாவங்களை நன்னிடவே வாழ்வில் வளரொழியாம், வாழ்வில் வளரொழியாம் வள்ளல் விநாயகனை, வள்ளல் விநாயகனை நான் எல்லாம் வணங்குவோம். நம்பி சரண் புகுந்து வாழ்வோமே. ஆட்சியினுடைய கிருபை இந்த நியமங்களினுடைய உள்ளாட்சி கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் பிரார்த்தனை வழங்குகிறோம். இப்போது 40வது கடாப வருஷத்திலே விநாயகப் பெருமானுடைய தேர் இப்போது மெல்ல மெல்ல நகர்ந்து அங்கே இந்திர திக்கு விழாக்களை நிறைவு செய்து அத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பெண்கள் பக்கமும் ஆண்கள் ஒரு பக்கமுமாக இந்த விடம் பற்றி வாழ்வு கேட்கிறார்கள். வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் வடம் பற்றி குடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஊடி வடம் எடுத்தால் கோடி நன்மை உண்டாகும். அந்த வடம் பிடித்து வாழ்வு கேட்கின்ற அற்புதத்தை இந்த வேளையிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்னிமூலையை நோக்கி ரதம் மெல்ல மெல்லமாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. பெருமானுடைய திருவருளோடு இந்த அற்புதங்களை எல்லாம் நாங்கள் எல்லாரும் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, இந்த மகோற்சவ காலத்திலே 8 திக்குகளிலும் சேதமான வழிபாடுகள் நடைபெறுகிற அற்புதத்தை நாங்கள் பார்க்கலாம். முன்னுக்கு இந்திர திசை, அடுத்தது தெற்கிழக்கு அக்னி திசை, தெற்கு யமதர்மராஜாவுடைய திசை, மேற்கு வெள்ளி பகவான், மேற்கு வருணன், வடமேற்கு வாயு, வடக்கு குபேரன், வடகிழக்கு ஈசானம் என்று அத்தனைக்கு பாவங்களை விசேடமாக வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த மகோற்சவத்திலே உண்டு. காலை மாலை சுற்றுப்பணி அணி கொடுக்கப்பட்டு அந்த அத்தனைக்கு பாடகர்களை காவலுக்கு நிறுத்துகிறோம். அந்த அத்தனைக்கு பாடகர்கள் இன்றைக்கு விசேடம் வாய்ந்த இந்த தேர் திருவிழா வரும்போது அவர்கள் தங்களுடைய தாம்பாளம் தட்டுக்களிலே பலம் பார்த்து வெற்றிலை இப்போது அக்னி பகவான் சுவாகா தேவியோடு வருகிறது. அந்த அக்னியை பூர்த்தி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கின்ற ஒரு அற்புதத்தை நாங்கள் இந்த வேளையிலே காண்கிறோம். அக்னியை பெருமங்களுடைய உடலிலே முக்கியமானது. அக்னி இருந்தால்தான் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. அதனாலேதான் அக்னியிலே யாகத்திலே நீர் இருக்கிற போது இதிலே விடாவிட்டுக்கணும். இந்த தெற்கு மூலையிலே விநாயகப் பெருமானை வழிபட்டு நலன்களையும் பெறுகின்ற ஒரு சிறப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ 33 கோடி தேவர்களை இந்த வீதியில் விநாயகனை வழங்கி அனுப்பி வருகிறார்கள். ஒரு பாட்டை
கணவதியே முன்பருவாய் பிள்ளையாரப்பா தந்திடுவாய் பிள்ளையாரப்பா, கல்வி செல்வம் தந்திடுவாய் பிள்ளையாரப்பா, காலமெல்லாம் காத்திடுவாய் பிள்ளையாரப்பா, கல்வி செல்வம் தந்திடுவாய் பிள்ளையாரப்பா, காலமெல்லாம் காத்திடுவாய் பிள்ளையாரப்பா, எங்கள் கொள்ளங்காய் பறிவையும் நாயனே உன் பாதம் சரணம், உன் பாதம் சரணம், உன் பாதம் சரணம். முதல் வடிவான செய்துதான் ஏனைய எல்லாம் நடைபெறும். அப்படிப்பட்ட தெய்வம் விநாயகர். வாழ்க்கை என்ற தேர் ஒரே மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். எப்பவும் செல்வமும் இருக்கும், வசதியும் இருக்கும், துன்பம் பெரிசா வராது, கல்வி இருக்கும், எல்லாரோடையும் நல்ல உறவு இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை தேர் பிடித்து இழுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த தேர் ஒரு நடமாடும் மூலஸ்தானத்துக்கு சமன். மூலஸ்தானத்திலே இருக்கிற சுவாமி, மேலே பண்டிகை இருக்கிறது. இந்த தேர் ஒரு நடமாடும் கருவறை போல் இருக்கிறது. நெடுக மூலஸ்தானத்துக்குள்ளே போய் நாங்கள் பிள்ளையார கும்பிட முடியாது. எண்ணெய்க்காப்பு வைக்கிற போதுதான் கும்பிடலாம். ஆனால் வருஷத்திலே ஒரு முறை இந்த தேர் உற்சவம் வருகிற போது தேரிலே இருக்கிற பிள்ளையாரை பக்கத்திலே போய் பார்த்து அவருக்கு அர்ச்சனை செய்து எங்கள் மனமாற பிள்ளையாரை கும்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த தேர் திருவிழாவிலே மட்டும்தான் இருக்கிறது. ஆகவேதான் எல்லா கோவிலிலும் தேர் திருவிழாவுக்கு நிறைய அடியவர்கள் வருவார்கள், அர்ச்சனை செய்வார்கள், அங்கப்படுத்த செய்வார்கள். பக்தியோடு வணங்க வேண்டும். பவளமால் வரை நிலவரிப்பது போல் பச்சுடம்பில் திவளமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும் நினைந்து கைதுவாம். இதுதான் மனிதர்கள் பாட கடவுளை எழுதிய நூல்களாக இந்த இரண்டு நூல்களையும் நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று மகாபாரதம். மகாபாரதம் இரண்டு பேருக்கும் ஒப்பந்தம் செய்து கொண்டு வியாசர் மகாபாரதத்தை பாட பாட விநாயக பெருமான் எழுதி கொண்டு மகாபாரத கதையை மகாமேரு மலையிலே எழுதினாராம். இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தின் வட கடவுள் தான் விநாயக பெருமான். அதனாலேதான் பிள்ளையாருக்கு பாட இறைவன் எழுதிய நூல் என்ற பெருமை மகாபாரதத்துக்கும் திருவாசகத்துக்கும் உண்டு. திருவாசகத்துக்கு முருகாதார், உருவாசகத்துக்கு முருகார். மகாபாரதம் புக் என்று ஆங்கிலத்தை அழைப்பார்கள். உலகத்திலே இருக்கிற புத்தகங்களுக்குள்ளே எல்லாம் மிகப்பெரிய புத்தகம் மகாபாரதம் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட அந்த சிறப்பு ஏற்படுகிற வெரிகோஸ் போன்ற வேறு வருத்தங்கள் ஒன்றும் வராது. எந்த நேரத்தில் கும்பிடணும் என்றால் இந்த பாய மூலையிலே பாய பகவான் விநாயகரை வந்து வணங்குகின்ற போது அங்கே நீங்கள் கும்பிட வேண்டும். அங்கிருந்து இந்த தேர் நகர்ந்து அடுத்ததாக வடக்கு திசை குபேர திசைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த குபேர திசை குபேர நிதிக்கோளை அதிபதி வழிபாடு செய்கிறது. இப்போது தேரை நீங்கள் பார்த்தால் தேரனுடைய தத்துவம் விளங்கும். தேர் ஒதுக்கி நடுவிலே அகன்று மேலே கூடா அப்படிப்பட்ட ஒரு தன்மை நாங்கள் இங்கே காணக்கூடிய அற்புதம். இப்போது தேர் மெல்ல மெல்ல நகர்ந்து வடக்கு வீதி குபேர வீதிக்கு வந்திருக்கிறது. குபேரன் சங்கநிதி, பதுமநிதி, குபேர நிதி, காமதேனு, கற்பகதரு,
சிந்தாமணி அமுத சுரபி என்ற 9 வகையான செல்வங்களை தருவார். இன்றைய வருஷ பிறப்பிலே இந்த வடக்கு வீதியிலே குபேர சந்தியிலே பிள்ளையார் இருக்கிற போது வீரகத்தி விநாயகரை வணங்குவதற்காக தேவாதி தேவர்கள் எல்லாம் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக குபேரன் வருகிறார். அந்த குபேரன் எல்லா வகையான செல்வங்களையும் எங்களுக்கு தருவான். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவணியிடாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத உடையும் துணையாத நிதியும் கோடாத கோல்மொரு துன்பமில்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அங்கு முறை பெரியதும் கருடு உண்டு கண்டாய் அலையாளி அருவியிலும் மாயவது தங்கையாதி இடகூரின் வாழ்வே அமுதீஸ்வருபாக மகளாத சோபா. காத்து கொடுக்கு கை வச்சிருக்கீங்களா? பெருமானுடைய திருவருளோடு இந்த ரதம் இருப்பிடத்தை வந்திருக்கின்ற ஒரு வேளை நாங்கள் மகிழ்ச்சிகரமாக பார்க்கிறோம். சரியாக 10:51 இந்த வேளையிலே எம்பிரான் அழகாக அசைந்து ஆடி இந்த அற்புதம் வாய்ந்த அற்புதமான இந்த காட்சியாக இப்புறப்பிலே அந்த வழிபாட்டை செய்கின்றோம். உற்பவத்தில் யாம் புரிந்த அடியவர்கள் தங்களை வருத்தி எத்தனையோ நேர்த்திக்கரங்களை செய்கிறார்கள். சிறிய தேராக இருந்தாலும் பெரிய பிள்ளையார் அமர்ந்திருந்து அருள் புரிகின்ற ஒரு அற்புதத்திலே இந்த தேர் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வாழ்க்கை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். 1-2 பேர் பிடித்தெழுத்தால் வடம் இழுக்காது, எல்லாரும் சேர்ந்து இழுத்தால்தான்